நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக முக்கியமான ஒரு செய்தி, பத்திரிகைகளில் வந்த செய்தியா யூடியூப் சேனல்கள்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வைரலாக பரவி வருகிறது. இந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்துருக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் வயது வரம்பு நிர்ணயம், பள்ளிக்கல்வித்துறை முடிவால் தேர்வர்கள் அதிர்ச்சி அப்படின்னு போட்டிருக்கு. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தொடர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் டெட் வயது வரம்பு கட்டுப்பாடு கொண்டு வர பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதனால் தேர்வர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முதல்ல அதிகாரப்பூர்வ தகவலா அப்படின்னு இதோட உண்மைத்தன்மையை நாம் செய்திகளில் பார்க்கும்போது ஆராயணும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரிகைகளில் வந்துடுற செய்தி மற்ற எதில் வந்தாலும் சரி, செய்தி வந்தால் அது அதிகாரப்பூர்வ தகவலா அல்லது அது உண்மை தகவலா அப்படின்னு நம்ம ஆராயணும். பத்திரிகைகளில் பெரும்பாலும் வட்டார தகவல் தெரிவித்தன அப்படின்னு போட்டுருவாங்க. சரிங்களா? அது ஒரு நியூஸாக சொல்லிடுவாங்க. வட்டாரங்கள் தெரிவித்தன, டிஆர்பி வட்டாரங்கள் தெரிவித்தன, அந்த பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன, டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்கள் தெரிவித்தன அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க ஒரு நியூஸை. சரிங்களா? அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல. ஏற்கனவே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வில் பல்வேறு அரசியல் கட்சிகள் அந்த வயது வரம்பு பிரச்சனையை பற்றி எதிர்ப்பு தெரிவித்தன. அமைச்சரும் ஆலோசனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு வட்டார தகவல் தான் இது, உறுதித்தன்மையான தகவல் இல்லை. தேர்தல் நேரம், அரசியல் கட்சிகள் நல்லதை தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பணி நியமனம் டெட்டுக்கு பணி நியமனம் உண்டா அப்படின்னு பார்த்தா நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்க வேண்டிய சூழலில் தான் இருக்கும். நானும் இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். கால விரயம் ஆகிக்கிட்டே இருக்குது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெறதா அவங்களும் நியூஸில் சொல்லிகிட்ருக்காங்க. சரிங்களா? தேர்தல் நேரம் நெருங்கிருச்சு நண்பர்களே. என்ன செய்ய போகிறாங்கன்றது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டிஆர்பியில் அப்படிங்கிறது நமக்கு எப்போ அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்குறதா இருக்குது. இன்றைக்கி வந்துடுமா, நாளைக்கு வந்துடுமா. கவுன்சிலிங் 28ஆம் தேதி வரைக்குமே நடக்குது. பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங், தலைமை ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங் 27 வரைக்குமே, 27, 28 வரைக்குமே, இந்த மாதம் இறுதி வரைக்குமே நடக்குது. சரிங்களா? இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றது தெரியல. எப்போ லிஸ்ட்டு விட போகிறாங்க, எப்போ ஜிஓ கேன்சல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரியல. அது சஸ்பென்ஸாகவே தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் அமைச்சர் அன்றாடம், உங்களுக்கே தெரியும், அன்றாடம் அவ்வப்போது நிகழ்ச்சியில் செய்தித்தாள்களில் எத்தனை மனு கொடுத்தாலும் அத்தனை மனுவுக்கும் இல்லைங்கிற பதில் இல்லாமல் பணி நியமனம் உண்டுன்னு சொல்லிக்கணுமே இருக்கிறார். சரிங்களா? அது இன்றைக்கி வந்தாலும் ஒன்றும் சாத்தியமில்லை, நாளைக்கு சொன்னாலும் சாத்தியமில்லை. அதாவது சாத்தியமில்லை அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. செயல்பாட்டுக்கு தான் வரமாட்டேங்குது. சொல்லிகிட்டே இருக்கிறாரு, செயல்பாட்டுக்கு தான் வரமாட்டேங்குது. மிகுந்த வேதனையாக தான் இருக்குது நண்பர்களே. அடுத்தது, என்றாவது ஒரு நாள் பணி நியமனம் ஏதோ ஒரு ஆட்சியில் பண்ணி தான் ஆக வேண்டும். அது நடக்கத்தான் போகுது. சரிங்களா? அது இந்த ஆட்சியிலே தான் இல்லை.